இளைஞர் ஒருவர் அவரது சொந்தக்காரரிடம் அறிவுரை கேட்டார். அதற்கு அந்த சொந்தக்காரர் நக்கல், வாழ்க்கை சிக்கல் என்று கூறியதால் பரபரப்பு. நீ என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் ரஜினியோட கூலி பட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்து பேசுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிற. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குங்கடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. கூக்கு கூலி. Move your body. The whole squad, let's be on the party. It's too much heat. It's walking godly. The throne is his, so say sorry. கூக்கு கூலி. Move your body. The whole squad, let's be on the party. Ladies and gentlemen, too much heat. It's walking godly. The throne is his, so say sorry. Say, alela polema, re. Alela polema, re. Alela polema, re. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. சரியான ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏதோ ஃபிளாஷ்பேக் இருக்கு. அது இது நினைக்கிறேன், போலீஸ் நினைக்கிறேன். சீக்ரெட் ஏஜென்டா இருப்பாரு. போலீஸ்ல இந்த அனிருத் திடீர்னு என்னமோ கத்திட்டு போறாரு. தலைமை இறங்கணும். அதுக்கு இந்த ட்ரெயிலர் ஆவரேஜா தான் இருக்கு. பட் படம் நல்லா இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் படம் தெரியுமா? ஏன்னா அண்டர் 18 சேனல்ல எப்போ யூஏனா ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். சர்டிஃபிகேட் ஃபுல் ஃபார்ம் இல்ல. ஆமா, மைக்கிங்கடா. மைக்ங்கிறது அவ்வளவுதான். ரூம்குள்ள வச்சுட்டு மைக் வச்சு பேசணும்ல. மைக் எல்லாம் பேசினாலும் ஒண்ணுதான். மைக் வச்சு பேசி அந்த கதை. எனக்கு மைக் தேவையில்லை. என் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவன் தான் கொஞ்சம் சாந்தமா பேசுவான். பேசுற மட்டும் தான் சாந்தா, மற்ற எல்லாமே வேற மாதிரி. அல்லேலூயா. அதனால இந்த பாட்டு என்னது? இந்த பாட்டுல அப்படிதான் இருந்துச்சு. அனிருத் பண்ணது. ஓகே, கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் டே அச்சடி வருதுன்னு எல்லாம் நெட்ல எடுத்து பார்க்காதீங்க. ஏன்னா அப்படிதான் குட் பேட் ஆக்டிங் முதல் நாளே வந்துச்சு. ஆமா, அதுல வாய்ஸ் வேற வடக்கே கொடுத்துருப்பான் போல, டப்பிங் வாய்ஸ். ஓகே, எல்லாரும் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. கருத்து சொல்லு.
கருத்து எதுவும் சொல்ல இப்ப எது சொன்னாலும் எல்லாம் சிரிச்சிடுறாங்க. யாரு கருத்து சொல்ற கேட்க மாட்டாங்க. அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. என்னமோ கருத்துமே என்ன நேற்று சொன்னது ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்க கூடாதா? ஐயோ அது வேற ஏதோ விளையாட்டு இருக்கான். ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு. நீ அடுத்தடுத்து வீடியோ இந்த வீடியோ தான் இந்த கூலிப்பட ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு. யாரா நடிச்சிருந்தா ரஜினி, அப்புறம் நாகார்ஜுனா, உபேதா காமிக்கவே இல்லை. அது சும்மா எனக்கு அந்த பாட்டுல மட்டும் வரும் போல பூஜா கிட்டே. மற்றபடி ஓகே தான். அதுக்கு என்ன படத்துக்கு வந்தேன். அப்புறம் ஷோபின், வேற யாரு, அமீர் கானு, இத்தனை பேர் வச்சிருக்காரு. இவன் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இது மட்டும் 1000 கோடி அடிச்சிருச்சு. அவ்வளவுதான். ரஜினி இனிமே எத்தனை வாட்டி வலிக்கல தான் நினைச்சிருவாரு. ரஜினி வேற, அது ரஜினியா எனக்கு இல்லை, ஆனா ரஜினி தான். எல்லாருமே இப்ப ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ரஜினி நடந்து போயிட்டு இருப்பாரு, திடீர்னு வலிக்கு விழுந்துருவாரு. அவர் வீட்டுக்கு பேப்பர் எடுத்து ரிட்டர்ன் வரப்ப கீழே விழுந்துருவாரு. அதை போய் வந்து கூலி என்ட்ரன்ஸ் ரஜினி இன்ட்ரோ சாங் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வயசுல தலைவர் எதிர்த்துட்டு விழுந்துட்டு எதிர்த்து நிற்கிறாருல, அதுதான் பெருமை. ஏதோ இருக்கு. யார் வயசு சொல்லு? ஜாக்கி சான்.